ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சித்து பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அவர்கள் அநேக காரியங்கள் செய்தார்கள். அதிலே குறிப்பாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அநேக ஆசீர்வாதங்களை, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை, மேலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக உனக்காக நான் கையிலே வைத்திருந்தேன். அந்த ஜனங்கள் அவரை மட்டுப்படுத்தினதினாலே அதை கொடுக்க விடாதபடி, அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க முடியாதபடி இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்த அநேக நன்மைகள், கொடுக்க நினைத்த அநேக ஆசீர்வாதங்கள், இவைகளை அவர்களுக்கு கொடுக்காதபடி அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மட்டுப்படுத்தினார்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் சுதந்திரமாய் செயல்படாதபடி, அவர் அநேக காரியங்களை செய்யாதபடி அவருடைய காரியங்களை குறுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அவரை வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில். பலவிதமான மன உளைச்சல், மன நெருக்கம் அவருக்கு உண்டாகும்படி இவர்கள் நடந்து கொண்டது நிமித்தம் இவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நிலையிலும் தேவனிடத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட தேவனிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம், பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அவரிடத்திலிருந்து பெற்ற அற்புதங்களும், அவருடைய வல்லமைகளும், அவருடைய அன்பும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து போகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. நாம் அதை குறித்து ஆழமாய் சிந்திக்காதபடி நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் சில வேளைகளிலே நாம் நடக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நாம் சீர்தூக்கி பார்த்தோமானால் ஒரே நிலையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருப்பதில்லை. ஏற்ற இறக்கங்கள் அதிலே காணப்படுகிறது. சில காலகட்டங்களிலே நிர்விசாரங்கள் நம்மை மூடுகிறது. சில காலகட்டங்களிலே அவிசுவாசங்கள் நமக்கு மேலோங்குகிறது. சில காலகட்டங்களிலே எரிச்சல்கள் நமக்குள்ளே வருகிறது. சில காலகட்டங்களிலே முறுமுறுப்புகள் நமக்குள்ளே வருகிறது. இப்படியாக நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய ஃபீட்பேக், நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், நம் சிந்தனையில் வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே அவைகள் அவரை சங்கடப்படுத்துகிறது. உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தினாய் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே என்னெல்லாம் வருகிறது, நாம் எப்படி யோசிக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். சில காரியங்கள் அவரை வருத்தப்படுத்துகிறது. அப்ப இது அவரை மட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. சில காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளாதபடி நமக்கென்றே நியமித்திருக்கிற சில காரியங்கள் அந்த காலகட்டத்திலே நமக்கு சேராதபடி அவரை நாம் மட்டுப்படுத்துகிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாய் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அதிலே 10, 11 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே 10வது வசனத்திலே, நீங்கள் இதமான வார்த்தைகளை சொல்லுங்கள், யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாதிருங்கள், இதமான சொற்களை சொல்லுங்கள், மாயமானவைகளை திருஷ்டியுங்கள், இல்லாதவைகளையே திருஷ்டித்து கற்பனை பண்ணி எங்கிட்ட சொல்லுங்க, அதை நாங்கள் விரும்புகிறோம். யதார்த்தமாய் எங்களுக்கு பேசாதிருங்கள், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை எங்களிடத்தில் சொல்லாதீர்கள், தரிசனம் காண வேண்டாம் என்று சொல்கிறார்கள். யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டாம்.
எதையாவது ஒன்றை கற்பனை பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு இருக்கிற மனநிலைமையிலும் கூட ஏராளமான ஜனங்களுடைய மனநிலைமை இப்படியே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது நடக்குதோ நடக்கலையோ, ஆசீர்வாதமான காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொன்னால் அவர்கள் அடிக்கடி மறுபடி வருவார்கள். நம்மை சுற்றி சுற்றி அவர்கள் வருவார்கள். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி. தீர்க்க தரிசனங்கள் உண்மை. கர்த்தர் இன்றைக்கும் தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கடந்து வருகிறது, உண்மை. ஆனால் அது குறைவாய் வருகிறது. ஏராளமான தீர்க்க தரிசனங்கள், இவ்விதமான தீர்க்க தரிசனங்களை நம் பூமியிலே, நம்ம வாழ்கிற ஸ்தலங்களிலே பார்க்க முடிகிறது. இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டித்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை சொல்கிறார்கள். அவர்கள் பல நெருக்கத்திலே, அவர்கள் போராட்டங்களிலே வருகிறார்கள். என்ன ஆக்சுவலா என்ன காரியம் தடையாய் இருக்கிறது? அவருடைய ஆசீர்வாத குறைவுக்கு என்ன காரியம் தடையாய் இருக்கிறது? எதனால் இந்த காரியம் வந்தது என்று சொல்வதற்கு இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். ஆனால் மேற்பூச்சாய் பூசி ஆசீர்வாதமாய் வைப்பேன், வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் திருப்தியாய் போகிறார்கள். மறுபடியும் வருகிறார்கள் 15 நாட்கள் கழித்து. நிலைமை மாறவில்லை, வாழ்க்கையில் உள்ள எந்த நெருக்கமும் மாறவில்லை. மறுபடியும் வருகிறார்கள், மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம். இதை விரும்புகிற ஒரு கூட்டம் ஜனத்தார் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதே போலத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை இருந்தது. நல்ல வார்த்தைகள் ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு காலகட்டத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்னார், இந்த தேசம் பாபிலோன் ராஜாவினால் சிறைப்பிடிக்கப்படும், முற்றுகையிடப்படும், சிறைப்பிடிக்கப்படும், அக்கினியினால் சுட்டரிக்கப்படும் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், இவன் நலமானதை அல்ல பொல்லாப்பானதை பேசுகிறான், தேசம் சுட்டரிக்கப்படும், சிறையிருப்புக்கு போகும் என்று மறுபடி சொல்லி ஜனங்களை மனமடிய பண்ணுகிறான். ஆகையினால் இவனை தூக்கி கிணத்தில் போடுங்கள் என்று சொல்லி அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் படாத எரேமியா தீர்க்கதரிசியை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். இப்படி சொல்கிறதுனாலே யதார்த்தமானவைகளை தீர்க்க தரிசனம், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் சொன்னான், வேற மாற்றி சொல்லவில்லை. அது ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் சந்தோஷமாய் போயிருப்பார்கள். ஆனால் ஜெயம் கிடைக்கப் போவதில்லை. தேசம் சிறைப்பிடிக்கப்பட போகிறது, அதுதான் உண்மை. அந்த உண்மையை அவர் சொன்னது ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தபடியாய் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் வழியை விட்டு பாதையிலிருந்து விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்க எங்களுக்கு குறுக்க வராதீங்க, நாங்கள் போகிற பாதையிலே எங்களுக்கு தோன்றுகிறபடி, எங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய அறிவின்படி, எங்களுடைய புத்தியின்படி, எங்களுடைய யோசனைகளின்படி எங்களுக்கு சரியாய் தோன்றுகிறதை நாங்கள் செய்வோம். சுயநீதி, எங்களுக்கு எது நியாயமோ அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் பாதையிலே போகிறோம். நீங்கள் வழியை விட்டு விலகுங்கள், குறுக்க நிற்காதீங்க. யார்? தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள். மோசே சொன்னான், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்வதாக என்றான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை எனக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள். எங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் பரிசுத்தர் போகக்கூடாது, எங்களை சரி அவர் விரும்புகிறபடி எங்களை நடத்திட்டு போகக்கூடாது, நாங்கள் விரும்புகிறபடி நாங்கள் போவோம், எங்கள் வழியை விட்டு தூர போகுங்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் தீர்க்கதரிசியின் இடத்திலே வாக்குவாதம் செய்தார்கள், சண்டையிட்டார்கள். இப்படி சொல்வதனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரை இவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இன்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் பிழைக்கும்படி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இவர்களை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வந்து இவர்களுக்கு கஷ்டங்கள் வராதபடி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க நினைத்தார். ஆனால் அவர்களோ அதை கேட்க மனதில்லாமல், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் போக்கிலே போனார்கள். அதன்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜாவின் கையிலே அந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போலத்தான் இன்றைக்கு மனநிலைமைகள், அநேகருடைய ஜனங்களுடைய மனநிலைமையும் இன்றைக்கு இப்படியே இருக்கிறது. ஏதோ ஒன்றை அவர்களுக்கு ஆறுதலுக்காக சொல்ல வேண்டும், சரியான பாதைகளை காட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு அவசியமில்லை, அது விரும்பவில்லை. அவர்கள் சில குற்றம் குறைகளை கர்த்தர் உரைப்பாரானால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகையினாலே கர்த்தர் குற்றம் குறைகளை வெளிப்படுத்துகிறதும் இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இராதபடியினாலே அவர்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை.
நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் விழுந்தால் கர்த்தர் நம்முடைய குறைகளை குற்றங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அந்த மனநிலையில் இல்லாத பட்சத்திலே நம்முடைய குற்றம் குறைகளை கர்த்தர் நமக்கு உணர்த்த மாட்டார். அது அப்படியே இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கும். அப்போ இதுதான் ஆண்டவருடைய பாதைகள். அப்போ அதை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம இருக்கிற மனநிலைமையை பொறுத்து அவர் செயல்படுகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிலே 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அப்போ இதெல்லாம் சொல்கிறதனுடைய காரணம் என்ன? இவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதனுடைய காரணம் என்ன? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களை விட்டு எங்களுக்கு முன்னால் என்று ஒளிய பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதுக்கு இவ்வளவு வெறுத்து தேவனை அவர்கள் புறம் தள்ளுவதற்கு காரணம் என்ன? தேவனை குறித்து அவர்கள் மனம் சலித்து போனார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்தார்கள், அதிநிமித்தம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். பல பிரச்சனைகள் வந்தது, சிறையிருப்புகள் வந்தது, எல்லாம் வந்தது. அதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் உரைத்தார். அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் எதையாவது ஒன்றை சொல்லி தப்பித்துக் கொள்ளத்தான் பார்த்தார்களே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷனை அவர்கள் தேடவில்லை. இவர்கள் நம்ம பார்க்கிறோம் வேதத்திலே மனுஷருடைய மதியினங்கள் அவர்களுடைய வழிகளை தாறுமாறாக்கும். ஆனாலும் அவனுடைய இருதயம் கர்த்தரின்பால் தாங்கல் அடையும். நம்ம இஷ்டம் போல போவோம். மதியீனம், நம்முடைய மதியீனத்தினாலே நம்முடைய வழிகள் தாறுமாறாகும். ஆனால் நம்ம கர்த்தரின் மேல் தாங்கல் அடையும். கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரே, கர்த்தர் இப்படி விட்டு கொடுத்துட்டாரே, கர்த்தர் என்னை இப்படி ஒப்பு கொடுத்துட்டாரே, எனக்கு இப்படி வந்துட்டேன், கர்த்தர் ஏன் தடுக்கலை? இப்படித்தான் மனிதனுடைய மனநிலைமைகள் இருக்கும். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் சலித்து போனதினால் அவரை நோக்கி கூப்பிடவில்லை. நாங்கள் கூப்பிட மாட்டோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாங்கள் கூப்பிட மாட்டோம், தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட மாட்டோம், இவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், இவர் நன்மை செய்ய மாட்டார் என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி தேவனிடத்திலே தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள், எரிச்சல் கொண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் கூப்பிடவில்லை. யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இவரை கூப்பிட்டு என்ன நடக்கப் போகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளிலே இந்த காரியங்களுக்காக என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன நடக்கப் போகிறது? ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, நடக்கிறதா நடக்கு, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மனம் சலித்து போகிற மனநிலைமை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருவது உண்டு. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இது ஒரு வருத்தம் ஆண்டவருக்கு. இவ்வளவு காரியம் நடந்தது, இந்த காரியங்களை என்கிட்ட ஷேர் பண்ணலை. இவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, நீ அழுகிறாய், புலம்புகிறாய், மனிதரிடத்தில் சொல்லுகிறாய், திரும்பி பார், என்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ண உனக்கு மனதில்லை. இந்த காரியங்களை என்னிடத்தில் சொல்லி கண்ணீர் விடுவதற்கு உனக்கு இருதயம் இல்லை, மனசு வரவில்லை. உனக்கு உதவி செய்ய முடியாத, அற்புதம் செய்ய முடியாத, அல்லது உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத மனிதர்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலேயாவது போய் நீ புலம்புகிறாய். அதனால ஒரு பிரயோஜனமும் உனக்கு இல்லை. என்னை நோக்கி கூப்பிடவில்லை. யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். மனம் சலித்து போனாய், சலிப்பாயிற்று. ஜெபம் பண்ணி என்ன செய்கிறது? ஜெபம் பண்ணி என்ன கிடைக்கும்? ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த சகோதரி ஒரு சகோதரியனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னார்கள், கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், என்ன ஜெபம் பண்ணாலும் சரி கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார், என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது கேட்கப்படாது என்று சொன்னார்கள். மனதிலே அவர்களுக்கு பட்ட காயங்கள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள், வழிகள். ஒரு சிறிய வாலிப வயதை சேர்ந்த சகோதரி, அவர்களுக்கு அப்படி ஒரு மனதிற்குள்ளே ஒரு வேதனை. அப்போ அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் எதுவும் சொன்னால் அவர்கள் கேட்கப் போவதில்லை. அதனால் அதை அப்படியே விட்டுவிட்டேன். செய்ய மாட்டார், கேட்க மாட்டார், ஜெபம் பண்ணி என்னத்துக்கு, என்ன பிரயோஜனம், என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார், இப்படி சொன்னார்கள். அப்போ இதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து மனம் சலித்து போனாய். நாம் இந்த காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை குறித்து மனம் சலித்து போகக்கூடாது, மனம் சலித்து போகக்கூடாது. இது இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். இப்படியாக நாம் அவரை குறித்து மனம் சலித்து போகும் பொழுது நாம் அவரை மட்டுப்படுத்துகிறோம்.
அவர் செயல்படாதபடி நாம் தடை செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அவர் பிறந்த ஊராகிய தன்னுடைய சொந்த ஊருக்கு இயேசு வந்த பொழுது அந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்யக்கூடாமற் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். போகிற இடமெல்லாம் இயேசு அற்புதம் செய்தார். ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாம் பிறந்து வளர்ந்த ஊரிலே வந்த பொழுது அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று. அந்த அற்புதங்களை செய்யக்கூடாதபடி அவர்கள் அவரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய அவிசுவாசம் அவரை மட்டுப்படுத்தினது. இப்ப இதே போல நிறைய காரியங்கள் அவர் செயல்படாமல் இருக்கும்படியாய் அவரை மட்டுப்படுத்துகிறது. இதில் நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். என்ன மனநிலைமை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். தேவனிடத்திலேயே அறிக்கையிடுங்கள். கதறினாலும் புலம்பினாலும் வேதனைப்பட்டாலும் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உரிமையோடு சொல்லுங்கள். தகப்பனிடத்தில் சொல்லுவது போல சொல்லுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருபோதும் அந்த காரியத்தை நிறுத்தி விடாதீர்கள். இனிமே கூப்பிட்டு என்ன ஆகப் போகிறது என்கிற மனநிலைமை நமக்குள்ளே வரக்கூடாது. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அவரிடத்திலிருந்து நன்மை வராத பட்சத்திலே வேற யார் நமக்கு நன்மை செய்வார்கள்? அவர் நன்மை செய்யாத பட்சத்திலே வேற எந்த மனுஷன் நமக்கு நன்மை செய்ய முடியும்? அவர் நன்மை செய்ய நினைத்தால் யார் தடை செய்ய முடியும்? எந்த மனுஷன் தடை செய்ய முடியும்? ஆகையினாலே அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அந்த காரியத்திலே நாம் மனம் சலித்து போகக்கூடாது என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்திலே பலன் இல்லாமல் போயிற்றோ என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்திலே பலன் இல்லாமல் போயிற்றோ. மீட்க கூடாதபடி கரம் குறுகி போனதோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லையோ, பின்ன ஏன் என்னை நோக்கி கூப்பிடவில்லை? தேவன் கேட்கிறார். அவர் கரம் குறுகி போகவில்லை. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் இரு கரம் விரித்தவராய் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ என்று கேட்கிறார். குறுகி போகவில்லை. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. மீட்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இரண்டாவது, ரட்சிக்க கூடாதபடி, விடுவிப்பதற்கு அவரிடத்தில் பலன் இல்லாமல் போகவில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அடுத்த அதை தொடர்ந்து வருகிறவர், இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து போகிறது. சகல வல்லமையும் சர்வ வல்லமையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையினாலே நாம் அப்படி நினைக்கக்கூடாது. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவரிடத்திலே பலன் இல்லாமல் போகவில்லை. அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. விசுவாசம் இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை தேடி கர்த்தரை முன்வைத்து முந்தின நாட்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிற தேவன். இப்பொழுது கூப்பிடுங்கள். ஒரு முறை கூப்பிடுங்கள், மறுபடி ஒரு முறை கூப்பிடுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை குறித்து மனம் சலித்து போகாதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை குறித்து மனம் சலித்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய பட்சத்திலே எல்லா காரியங்களும் சரியாக இருப்பது போலத்தான் நமக்கு தோன்றும். தப்பெல்லாம் அவங்க மேலதான். ஏன்னா ஒரு தப்பும் பண்ணலை, நான் சரியாத்தான் செய்தேன், என் சைடு சரியா இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை. இப்படிதான் மனிதருடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வரும். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பலமுறை நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க. தேவ சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சந்நிதியில வைத்து ஆராய்ந்து பாருங்கள். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே பிரவேசித்து தாவீது ஆராய்ந்து பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பேசுகிற காரியங்கள் எல்லாம் நெகட்டிவா இருக்கு. இரண்டாவது தேவ சமூகத்திலே அவன் ஆராய்ந்து பார்த்த பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை அவனுக்கு உணர்த்துகிறார். அப்பொழுது மறுபடி மாற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லாமே அப்படித்தான் இருக்கும். நம்முடைய காரியங்களிலே நம்முடைய குறைவுகள் எதை அறிக்கையிட வேண்டும், எந்த காரியம் அவரை மட்டுப்படுத்துகிறது, தேவன் செயல்படக்கூடாதபடி அவரை மட்டுப்படுத்துகிற காரியம் நமக்குள்ளே என்ன இருக்கிறது. இதில் பார்க்க போனால் ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும், தியானம் பண்ண முடியும். ஆனால் நமக்கு சமயம் இல்லாததினாலே சுருக்கமாய் 1-2 காரியங்களை மாத்திரம்தான் இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியாக இதை போன்ற பல காரியங்கள், தேவனை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்திலே உண்டு. அவரை வருத்தப்படுத்துகிற காரியங்கள், அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிற காரியங்கள், தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தில். ஒரு கிராக், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிராக், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதற்குள்ளே விழுகிறது. அது என்ன என்று பார்த்து அதை சரி பண்ண வேண்டும். தேவனோடு உள்ள உறவை சரியாய் மெயின்டைன் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எதிலே கோபப்படுகிறார், எதில் வருத்தப்படுகிறார், எது வருத்தப்படுத்தும், எது கோபப்படுத்தும், நம்முடைய புத்தியின்படி அல்ல, பரிசுத்த ஆவியின்படி அதை ஆராய்ந்து பார்த்தால் அதை நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார். எந்த காரியம் எதினால் அவரை நாம் வருத்தப்படுத்தினோம், எதனால் நம்ம அவரை துக்கப்படுத்தினோம், நமக்கு விளங்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொன்னா தான் புரியும். அப்ப அந்த காரியங்களை சீர்படுத்தி அவரோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது அவர் மறுபடி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். சில காலங்களிலே அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பது உண்மைதான். ஆனால் எல்லா காலத்திலும் அவர் அப்படி இருப்பதல்ல. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், தொடர்ந்து கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், என்றென்றைக்கும் அவர் கோபம் ஐயார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். சில காரியங்கள் நமக்கு நடக்காதபடி தடை செய்து வைத்துவிட்டு நமக்கு உணர்த்துவார். சில காரியங்களை செய்து முடித்து நமக்கு கொடுத்து விட்டு அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அனுக்கிரகம் பண்ணிவிட்டு அதன் பின்பு கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாளிலே நமக்கு உணர்த்துவார். இந்த காரியத்தை நீ செய்தாய் என்று சொல்லி அன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை என்னைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு ஆண்டவர் பேசுவார். அப்ப ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற, நம்முடைய தேவனை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள், ஒவ்வொரு காரியத்தினாலும் அவரை வருத்தப்படுத்துகிறோம், மட்டுப்படுத்துகிறோம். அந்த காரியங்களை யோசித்து அதை சீர்படுத்தி ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் ஒழுங்குபடுத்தி மறுபடியும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உங்களுடைய கூப்பிடுதலை கேட்பார். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நீ விரும்பிக் கொள்வதற்கும் நீ விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்ய வல்லவராகிய அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றம் குறைகளை கிருபையாய் மன்னிப்பீராக. உம்மை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதை உணர்த்துவீராக.
தேவனாகிய கர்த்தாவே, உம்மோடு அவர்கள் ஒப்புரவாகி உம்மை நோக்கி மறுபடியும் கூப்பிட்டு, ஆண்டவரே சத்தமிட்டு கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, மீட்கக்கூடாதபடி உமக்கு பலன் இல்லாமல் போகவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீர் மாற்றி போடுவீராக, சிறையிருப்புகளை மாற்றி போடுவீராக, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. அப்பா ஆண்டவரே, நெருக்கங்களிலிருந்து ஒரு விசாலத்தின் அனுபவத்திற்கு நீர் கொண்டு வருவீராக. உம்மை நோக்கி கோப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி கிருபை செய்யும்படி ஜெபி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.